மிக்க மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நாளை ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில நான் மறக்க முடியாத நாளாக இருக்கும் அப்படின்ட்டு நான் ஒரு நினைக்கிறேன். பூக்கள் தூவி உங்களை வரவேற்கப்படுகிறது. சந்தோஷமா இருக்கு. இப்படியே உறவுகளே, ஏபிசி சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் மறுபடியும் யாழ்ப்பாணம் விமான நிலையத்துக்கு தான் வந்துருக்கு. இங்கேயே நாங்கள் வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு பிரபல பாடகர்கள் 2 பேர் இலவச இசை நிகழ்ச்சிக்காக யாழ்ப்பாணம் வந்திருக்கிறோம். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் புருஷோத்தமன் அண்ணா யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பர் சிங்கர் தமிழ் சூப்பர் சிங்கரில் டைட்டில் வின்னர் ஆயிருந்தார். மூன்றாவது இசை நிகழ்ச்சியில் டைட்டில் வின்னர் ஆயிருந்தார். அவருக்கு 2 கண்களும் பார்வையில் அந்த அண்ணா அவர் இன்றைக்கு யாழ்ப்பாணம் வந்திருக்கார். அதோட அவரோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்ஷயாக்கா வந்திருக்கிறார். 2 பேருமே இலவச இசை நிகழ்ச்சிக்காக யாழ்ப்பாணம் வந்திருக்காங்க. யாழ்ப்பாணம் விமான நிலையத்தில் நிற்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் விமானம் இறங்கிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த இசை நிகழ்ச்சி எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி விவேகானந்த நகரில் 3ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு இலவச இசை நிகழ்ச்சி. எல்லாரும் வாங்க அங்கே சந்திக்கலாம். ஓகே, மறக்காம அந்த காணொலி பற்றி கருத்துக்களை தெரிவிங்க. வணக்கம். நாங்கள் வன்னி விழிப்புணர்வு சங்கம் கிளிநொச்சியில் எங்களுடைய தலைமையகம் இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்ததென்ற நோக்கம் எங்களோட தொப்புள்கொடி உறவுகளான 2 பாடகர்கள் இங்கே வர இருக்கிறார்கள் சென்னையிலிருந்து. அதாவது ஒன்று புருஷோத்தமன், இவர் எல்லோருக்கும் பிரபலியமானவர் தான். ஜி தமிழ் தொலைக்காட்சியிலே சரிகம போட்டியிலே ஒரு வெற்றியாளராக அவர் இருக்கிறார். இன்றைக்கு ஒரு சிறந்த பாடகராகவும் இருக்கிறார், ஒரு பார்வையற்றவராகவும் இருக்கிறார். அவர் இங்கே வருகின்றார். பலாலி விமான தளத்துக்கு திரையரங்க இருக்கிறார். அவரை வரவேற்கிறதுக்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். அவரை வரவேற்று அவரோடு அக்ஷயா அவர்களும் வருகின்றார். அப்போ இருவரையும் இணைத்து இங்கே சில்மிசா அவர்களும் அவருடைய குடும்பங்களும் எங்களுக்கு இதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அவரோடு இணைந்து நாங்கள் ஒரு நாளைய தினம் 3ஆம் தேதி ஒரு இசை நிகழ்வு ஒன்று நடத்த இருக்கின்றோம். அதாவது எங்களுடைய வன்னி விழிப்புணர்வு சங்கத்தினுடைய வளாகத்தினுள்ளே 180 பகுதியில் அமைந்திருக்கிற எங்களுடைய வளாகத்தினுள்ளே மாலை 3 மணிக்கு ஒரு இசை நிகழ்வு நடத்த இருக்கின்றோம். அந்த இசை நிகழ்விலே எங்களுடைய பாடகர்களும் உள்ளூர் பாடகர்களும் அதே நேரம் இந்தியாவில் இலவச இசை நிகழ்ச்சி. ஐயா, ஆமாம், இலவச நிகழ்ச்சி தான். அதாவது முழுக்க நாங்கள் இது ஆற்றுகைப்படுத்துவதற்காக மேற்கொள்கின்ற ஒரு செயற்திட்டம். எங்களுடைய சங்கத்தில் இருக்கின்றவர்கள் பெரும்பான்மையானவர்கள் இந்த யுத்தத்திலே பார்வை இழந்தவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை ஆற்றுகைப்படுத்த வேண்டும், அதே நேரடியாக எங்களுடைய மக்களையும் ஆற்றுகைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக இது ஒரு இலவசமாக செய்யப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி. இலவசமாக அனைவருமே பார்க்கலாம். நன்றி ஐயா, நன்றி. விமானம் தர இறங்கிட்டு போன வருஷம் செப்டம்பர் இங்கே யாழ்ப்பாணத்தில் அப்படியே வாங்க, கொஞ்சம் என்னலைக்கா போவோம். அதில் என்ன ரோஜா பூ இருக்கு, வேற என்ன பூ இருக்கு? இல்லை, இது ரோஜா பூ தான். பிடிக்குமா? பிடிக்கும். பூக்கள் தூவி உங்களை வரவேற்கப்படுகிறது. சந்தோஷமா இருக்கு. இப்படியான ஒரு வரவேற்பு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் பூ தூவி வரவேற்கிறன்றது இதான். பாருங்க, இங்கே பாருங்க, அருமையான ஒரு வரவேற்பு. புருஷோத்தமன் அண்ணா உங்களுக்கு தெரியும், 2 கண்களுமே பார்வையற்ற ஒரு அண்ணா தான். இப்படி இருந்தும் தமிழ் சூப்பர் சிங்கரில் டைட்டில் வின்னர் ஆகியிருந்தவர் புருஷோத்தமன் அண்ணா. யாழ்ப்பாணம் வந்தது மிக்க சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இது என்ன பூ கையில் வச்சிருக்கிறீங்க? அதான் தெரியல, வாங்குறேன். நிழலுக்கு வாங்க. வணக்கம். சந்தோஷம். உங்களை கண்டது பெரும் மகிழ்ச்சி அடையும். வணக்கம். வணக்கம். புருஷோத்தமன். ஹாய். எப்படி இருக்கீங்க? கை கொடுங்க, கையை கொடுங்க, கையை கொடுங்க. சுடர பிடிச்சி கொடுங்க, கை கொடுங்க. ஹலோ, ஹாய். மறுபடியும் நான் இலங்கை மண்ணில் கால் எடுத்து இங்க வந்த பிறகு எப்படி இருக்கு? 1 வருஷம் தான் நினைக்கிறேன்.
ஒருத்தர வந்து போறீங்க இருக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். வந்து போயிருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதுதான் நமக்கு இது வந்து இதை பத்தி நான் என்ன சொல்ல தெரியல. எனக்கு இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது சார். ஸோ வேற லெவலில் இருக்கு போகுது ப்ரோக்ராம். அண்ணாக்கு பிடித்த ஒரு பாடல் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதா இருந்தாலும் பாடலாம். பாடுங்க பாடுங்க ஒரு பாட்டு பாடுங்க. ஓகே. வெள்ளி நிலா வான வெள்ளி போவது போ, பிள்ளை நிலா துள்ளி இங்கு வந்ததம்மா, அள்ளி அள்ளி கட்டிக்கொள்ள ஆனந்தமா, கிள்ளைகளின் செல்ல மொழி கேட்டதம்மா, ஒரு மறு சிறு கூட்டில் கிளி ஒன்று இல்லை, பிரிந்திட பொறுக்காது தாய் அன்பின் எல்லை, பால்முகம் மறக்காமல் தடுமாறும், செய்முகம் கண்டால் தான் நிலை மாறும், ஓ உயிரே உயிரின் ஒளியே, ஒரு நாள் உறவாயுதுவே, நம் பந்தங்கள் சொந்தங்கள் இன்றா நேற்றான்பே சொல், இன்பங்கள் துன்பங்கள் என்றும் வாழ்வின் உண்மைகள், உயிரை உயிரின் ஒளியே, ஒரு நாள் உறவாயுதுவே. மறுபடியும் இன்னொரு வாட்டி வந்தது ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்களை எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. நாளைக்கு அவங்களுக்காக அவங்க கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்காக பாட போகிறது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடத்த போறீங்க. ஆமா, கரெக்ட். எப்படி இருக்குது மனநிலை? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, திருப்தியா இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறைய ஜாஸ்தியா இருக்கு. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? உங்களுடைய ஃபேவரட் தான். புது பாட்டு பாடலாமா, பழைய பாட்டு பாடலாமா? புதுசு பாடலாமா? புதுசுல வந்து பழசு. நாளை படிக்கட்டுமா? இப்ப படிக்க நீங்க. ஒருதல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த, ஒருதல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த, காதலிக்க கைடு இல்ல சொல்லி தரவாவாத்தி, சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளி தரவாவாத்தி, உசுர ஓ உசுர தாரை கை மாத்தி, அடியாத்தி இது என்ன ஃபீல, உன்னால நான் கையில பிடிக்காம ஓட்டலறியில, இனிமே நான் ஆள, அடியாத்தி இது என்ன ஃபீல, உன்னால நான் கையில பிடிக்காம ஓட்டலறியில, இனிமே நான் ஆள. புருஷோத்தமண்ணா வாங்க. என்ன பேச அனுக்கிறீங்க? பாட்டுன்னா நல்லா பாடுவீங்க, கதைக்க மாட்டேன். இல்ல அப்படி இல்ல, பேசினா நானும் பேசுறேன். அப்படியா? மீண்டும் மீண்டும் நீங்கள் யாழ்ப்பாணம் வந்தது மிக்க சந்தோஷம். அது வந்து நாளைக்கு விழிப்புணர்வு சங்கத்தில் ஒரு ஒன்று நாளைக்கு வந்து நான் பார்க்க போகிறது என்னோட சமுதாய மக்கள். அது வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னமும் எங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு இது கிடைக்கல. ஸோ நாங்கள் எல்லாமே இன்னமும் எங்களோட இதில் போராடிட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி நினைக்கும் போது என்னோட சமுதாய மக்கள் அவங்களை நான் சந்திக்கிறேன்னு நினைக்கும் போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத நாளாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நன்றி. கண்டிப்பாக உங்களுடைய வார்த்தைகள் உண்மையிலே ஒரு புல்லரிப்பை ஏற்படுத்துது. அதுக்கு அவையோட முழு நேரத்தையும் செலவழிங்க. கண்டிப்பாக நாங்கள் மறுபடியும் சந்திக்கிறோம். சரி, அன்னையரோட போட்டோ எடுப்போம் நாளைக்கு.
நல்ல பாட்டு சீரியல் உள்ள பாட்டு அவட சீரியல் படம் ஆடிட்டுங்க அப்ப அந்த பாட்டு நாளைக்கு தான் பாரு என்ன படம் தாட்டுங்க சொல்றா இப்படியே தமிழ் இருக்கா யாழ்ப்பாணம் எப்படி இருக்கு? சூடா இருக்கா குளிரா இருக்கா புருஷோத்தமன் அண்ணா? மிதமா இருக்கு சார். அப்படியா? ஐயோ இல்ல இந்த வகையா இருக்கு மிதமா இருக்குன்றீங்க. இல்ல இங்க மிதமா தான் இருக்கு. ஆனா அவருக்கு எல்லாம் பழகிறீங்கன்னு சரி நான் ஏற்கனவே வந்திருக்கலாம் இங்க. ஏற்கனவே வந்திருக்கேன். இது இரண்டாவது தடவை என்னண்ணா? ஆமா. அக்கா வந்து இப்ப 4-5 தடவை வந்திருப்பீங்க. சந்தோஷம். உண்மையில பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட நேரம் எந்த வித ஒரு இதுவும் இல்லை. நாங்கள் நின்று கதைச்சி ஃபோட்டோ எடுக்கும் வரைக்குமே உண்மையில நின்று நிற்கிறோம். மற்ற பாட்டுக்காரங்களாம் அவங்க தெரியும் வரதும் போகிறதுமா ஓடி இருக்கணும். மறக்காமல் எல்லாரும் வாங்க. கிளிநொச்சி 155 விவேகானந்த நகரில் 3ஆம் தேதி வந்து இசை நிகழ்ச்சி 3 மணிக்கு இருக்குது. மறக்காமல் வாங்க. அப்போ சந்திப்போம் கிளிநொச்சியிலையா அக்ஷயாக்கா? பாய். இப்போ அக்ஷயாக்கா இருக்காங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா கில்மிஷாண்ட அப்பா தான் வந்து இதில் வந்து அழைச்சிட்டு போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ புருஷோத்தமன்னா அது வரைட்டு புருஷோத்தமன் தான் போகிறேன். இதில் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு, சந்தோஷமாக இருக்குது. ஓகேண்ணா, நாளைக்கு அப்போ 3ஆம் தேதி கிளிநொச்சி நகரில் சந்திப்போம். பாய்ண்ணா. சரி. ஏன் கில்மிஷா வரல? கிளம்பிட்டு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டா பாருங்க, இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிளிமிஷாண்ட அப்பா தான். ஓகே, மறக்காம எல்லாரும் கிளிநொச்சிக்கு வாங்க. சரி. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, பதில் தருபவரே, சோத்திரம் ஏசையா. மனதுருகும் விடை தருபவர், சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. நன்றி நன்றி.